கிறிஸ்து பிறந்திருக்கிறார் என்பதை கொண்டாடுவது, அவருடைய ராஜ்யத்தை அறிந்தவர்களாய் நீங்கள் மாறப்படுவீர்களானால் தேவ கரம் உங்களை நடத்தும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிறிஸ்துமஸ் நாள் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்து பிறப்பினுடைய ரகசியம் எதற்காக என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையும் தேவன் விலையேற பெற்ற அவருடைய இரத்தத்தினாலே நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். There are many adventures. பலவிதமான சாதனையாளர்களை நாம் பார்க்கிறோம். பல ரெக்கார்ட்ஸ் கின்னஸ்ல இருக்கு, ஒலிம்பிக் போட்டிகள் இருக்கு, உலகத்தினுடைய பிரம்மாண்டமான போட்டிகளாகிய கிரிக்கெட், இப்படி பலவிதமான விளையாடு, அத்லெட்ஸ், இப்படி பல காரியங்கள்ல இந்த உலகத்தின் சாதனையாளர்கள் பட்டியல் அநேகம் இருக்கிறது. But Jesus came for a special adventure. கிறிஸ்து இயேசு ஒரு உன்னதமான ஒரு வெற்றியை பெறுவதற்காக சகல ஜனங்களுக்காக அவர் இந்த பூமிக்கு வந்தார். இவைகள் ஒரே ஒரு வெற்றி தான். அந்த வெற்றி பெற்றவன் தான் தேவனுடைய சமூகத்தில் சேர்த்துக் கொள்ள முடியும் என்பது அவருடைய தீர்மானமாக இருந்தது. Why it was the determination of the Lord Jesus Christ who came for the special adventure. ஏன் கிறிஸ்து இந்த மகிமையான ஒரு வெற்றியை செயல்படுத்துவதற்காக இந்த பூமிக்கு வந்தார்? Why he was being given birth in this world as ourselves. நம்மை போலவே ஏன் அவர் இந்த பூமிக்கு பிறப்பாக்கும்படி வந்தார் என்பதை அறிந்து கொள்வதுதான் the function of the Christian. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒரு ஃபங்க்ஷனுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? ஒரு நிகழ்ச்சி, ஒரு விசேஷம் என்று இருக்கு. அந்த நிகழ்வு தான் கிறிஸ்துமஸ். தேவச்சனமே, இன்னைக்கு பல நன்மைகளை பெற்றிருக்கிற நாம் பரலோகத்தின் நன்மை என்ன என்பதை அறிந்தவர்களாய் நாம் மாறப்பட வேண்டும். பல புதிய கண்டுபிடிப்புகள், பல அழிவுகளையும் பார்க்கிறோம், பல வெற்றிகளையும் நாம் பார்க்கிறோம். கடந்த ஒரு 10-15 நாட்களுக்குள்ள பார்ப்போமானால் இந்த டிசம்பர் 2023 எப்பேற்பட்ட அழிவு. சென்னை பட்டணம் 4 டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல பயங்கரமான மழையின் அழிவுகள். கடந்த வாரத்துல தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டங்கள்ல பகிரங்கமான அழிவுகள். இந்த அழிவுக்கும் மனிதனுக்கும் தொடர்பு இருக்கிறது. உழையக்கூடிய மண் ரெலம், ரெலம் என்றால் மண்டலம். ஒரு மண் மண்டலத்துக்கு ஒரு பகிரங்கமான அழிவு ஏற்படுவதை நீங்களும் நானும் கேள்விப்படுறோம், பார்க்கிறோம். இதே இந்த மண் மண்டலம், அதாவது the earth realm, மனிதனுக்குள் இருக்கிற ஒரு realm இருக்கு, மனித மண்டலம். தேவன் சிலேடையாக
இயற்கையின் அழிவை நமக்கு எதற்காக காண்பிக்கிறார் என்றால், இட் இஸ் a shadow. மனிதனுக்கும் இந்த அழிவு உண்டு. நல்லா விளங்குதுங்களா? எத்தனை பேர் விளங்கி இருக்குன்னா தான் நீங்க சத்தியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். பூமியிலே இந்த மண் மண்டலத்துக்கு ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு அழிவுகளும் it is equal to all the humankind. மனிதனாய் பிறந்திருக்கிற யாவருக்கும் எந்த மண் அழிக்கப்படுகிறதோ அதே மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷனாகிய நமக்கும் it will act and it will react. அது நமக்கு செயல்பட்டு அதனுடைய கிரியைகளை நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேற்றும். Why such incidents? ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலைகள், circumstances? இவைகளை அறிவிப்பதற்காக தான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். அவர் அறிவிக்கப்பட்டது அழிவை குறித்தல்ல, அவர் அறிவிக்கப்பட்டது தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. It is called as the kingdom of God. மனிதன் பிறக்கப்பட்ட நோக்கம், மனிதன் உருவாக்கப்பட்டிருக்கிற நோக்கங்கள், சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நோக்கங்கள் எல்லாம் with only one focus, they should know about the kingdom of the God. அவர்கள் பிறப்பின் ரகசியங்கள், தாய் பிறந்தவொடனே அப்பா பிறந்தவொடனே அவர் சொல்றாரு, நமக்கு குழந்தை பிறந்திருக்கு. நீ காலையில் கூட ஒரு தொலைபேசியில இருந்து ஒரு போன் எனக்கு வந்து, அவங்க கல்யாணத்துக்கு நான் போயிட்டு வந்தேன். காலையில ஒரு போன் போட்டு அவங்க சொல்றாங்க, அப்பா உங்களுக்கு தெரியுமா ஒரு நல்ல காரியம், நம்ம போயிட்டு வந்த ஒரு கல்யாணம், நல்ல காரியமா என்ன இருக்கணும், அதுல குழந்தை பிறக்கிறதுக்கு உண்டான அறிகுறி ஓகே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நான் அடுத்த செகண்டே சொன்னேன், என்னம்மா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு. ஆமாம், இன்னைக்குதான் 40th டே, எனக்கு கன்ஃபர்மேஷன் நிர்ணயம் ஆயிடுச்சு. தேவச்சனமே, இந்த கன்ஃபர்மேஷன் ஏன் என்று அந்த தாயோ தகப்பனோ நினைத்திருப்பார்களா? அது கிறிஸ்தவனோ கிறிஸ்தவன் அல்லையோ, எத்தனை பேர் இப்படி நினைத்திருப்பாங்க, அப்பா ஆண்டவர் மகிமையான ஒரு குழந்தையை கொடுத்தாரு, இந்த குழந்தைக்கு நான் இப்பொழுதிருந்தே என் வாயினால தவறானவைகளை பேசாம தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே நான் பேசிக்கிட்டு இருக்கோம். நான் ஆகாரம் சாப்பிடும் போது, உட்காரும் போது, எழுதுகிற நடக்கிற பொழுதோ, என் கணவனாரு கூட பேசுகிறதோ இல்ல மாமியாரோட யாரு கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் அந்த பேச்சுல தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தே நான் பேசி பேசி ஆண்டவர் எனக்கு இப்படி ஒரு மகிமையான குழந்தையை கொடுத்தாரு. வரும் காலங்களில் இந்த குழந்தை தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிற ஒரு பணியை செய்யும். அது டாக்டர் ஆகும், அது இன்ஜினியர் ஆகும். ஆனாலும் அந்த குழந்தை எதை குறித்து பேசிக் கொண்டிருக்கும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கும் என்பதை ஒருவேளை இங்க இருக்கிற உண்மையில உங்களுக்கு தான் குழந்தைகள பிறக்கிறதா இருந்ததுன்னா நீங்க அப்படி நினைப்பீங்களா? இல்ல யாருக்காவது பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சா அவங்களுக்காவது சொல்லுவீங்களா? அல்லது குழந்தை பிறக்குதோ பிறக்கலையோ, நான் தேவனுடைய ராஜ்யத்தை அறிந்து கொண்டேன், நான் யாருக்காவது 2 பேருக்கு ஒரு நாளைக்கு சொல்லுவேன் என்கிற ஒரு மைண்ட்ல ஒரு அத்தாரிட்டி, ஒரு அதிகாரம் நமக்கு ஃபார்ம் பண்ணுவா? தேவச்சனமே, ஆண்டவர் இதற்காக தான் மனுக்குலத்தையே உருவாக்கினார். ஆதம் அண்ட் ஈவ், ஆதாமும் ஏவாளும் இந்த நோக்கத்தோடு கூட தான் சிருஷ்டிக்கப்பட்டார்கள். அவர்கள் பலிகி பெருகி பரலோகத்தை சேரும் அளவும் அவர்களுக்கு இந்த ஏதேன் தோட்டத்திலிருந்து பின்பு பாவத்தினால் ஈடுபட்டபடினாலே அவங்க பூமிக்கு அனுப்பப்பட்டு அவங்க இதை கற்றுக்கொண்டு செய்வார்களா என்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கோடு தான் அவங்களை உருவாக்கினார். நீங்களும் நானும் இன்றைக்கு கிறிஸ்துவை அறிந்திருக்கிறோம், பட் கிறிஸ்துவனுடைய ஃபோக்கஸ் அறிந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. So why Jesus was given birth in this world? தேவனுடைய பிதாவாகிய தேவனுடைய நோக்கம், because Father, the Son and the Holy Spirit சேர்ந்து
உருவாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட நம்மை மறுபடியும் அதே பாணியில by the focus of the Father through Jesus Christ by the help of the Holy Spirit. கற்றுக்கொள்ளுகிற பொழுது ஆவியானவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். கற்றுக்கொள்ளுகிற அந்த ஞானம் வார்த்தையாக கிறிஸ்து உங்களுக்குள் பிரகடனப்படுத்தப்படுகிறது. The focus and determination of the Holy Father, நோக்கமும் தீர்மானமும் பிதாவாகிய தேவனால் உங்களுக்குள் அது வளர்ச்சி அடைய செய்யப்படுவதுதான். எதை அறிந்து கொள்ள வேண்டுமோ அதை தவறவிட்ட காரணத்தினால் Christ was given to us. ஏன் கிறிஸ்து கொடுக்கப்படுகிறார்? அதற்கு முன்பாக பல தீர்க்கதரிசிகள், பல ராஜாக்கள் ஆளுகை செய்த இதே பூமிதான். அவர்கள் செய்ய தவறினவைகள் இன்றைக்கு ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஊழியக்காரர்களை கொண்டு, அல்லது நீங்களும் ஊழியக்காரர்கள் தான். நான் இங்க நிக்கிறதுனால நான் ஊழியக்காரன் அல்ல, நீங்க அங்க உட்கார்ந்து இருக்கனால நீங்க ஊழியக்காரன் இல்லை என்பதும் கிடையாது. யார் ரட்சிக்கப்படுகிறார்களோ தேவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படியாய் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆசாரிய கூட்டம் தான் எல்லா கிறிஸ்தவனுமே. உங்களை நான் இப்ப இந்த மேல நிக்க வைக்கிறேன், உங்களுக்கு தெரியாது, நீங்க பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க ஒண்ணுமே தெரிந்து கொள்ள வேண்டாம். இதே இடத்துல நீங்க வந்து பாருங்க, அந்த அபிஷேகத்தோடு கூட தேவன் உங்களை பேச வைப்பார். நான் ஆரம்ப கட்ட காலத்துல ஒரு சுவிசேஷத்தை எப்படி சொல்லிட்டு வந்தேன்னா, என் சாட்சியை தான் சொல்லிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் பிரசங்கியார் பிரசங்கம் பண்ணாரு. இறங்கினதுக்கு அப்புறம் பலர் சொன்ன வார்த்தை பெருமைக்கல்ல, பாஸ்டர் அப்படின்னாங்க. நான் சொன்னாங்க, யாரை கூப்பிடுறீங்க? என்ன உங்களை தான். நான் சொன்னேன், நான் பாஸ்டர் இல்லப்பா. அப்படிங்களா? நீங்க சொன்ன சாட்சி செய்தி கொடுத்ததை விட அனாயிண்டிங்கா இருந்தது. அல்லேலூயா. ஏன் இத சொல்ற? when God has selected you, நீங்க இங்க நிற்கும்படி நீங்கள் வருவீர்களானால், யார் இருந்தாலும் சரி, இந்த இடம் வருகிற பொழுது, இந்த இடம் நான் அந்த புல்பிட்ட சொல்லல, அவருக்கென்று நீங்கள் பேச வருகிற பொழுது the presence of the kingdom of God, வேற எங்கிறது இல்ல, எங்க இருந்து வருது அந்த பிரசன்ஸ்? from the kingdom of God. அது நம்ம மேல இறங்கி நம்மளை ஆளுகை செய்யும். அருமையான தேவச்சனமே, இப்போ தேவன் அந்த கிங்டம் ஆஃப் காடை இந்த உலகத்துக்கு அறிவிக்கதான் கிறிஸ்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். பிகாஸ் தீர்க்கதரிசிகள் சொன்னது மறக்கப்பட்டது, ராஜாக்கள் சொன்னது மறுக்கப்பட்டது. இப்போ அந்த வார்த்தையை இன்னைக்கு நம்மத்திலே கடந்து வரும்படியாய் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் நாம் பார்க்கிறோம். Now we have to meditate something. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து நாம் 12வது வசனம் வரையில் ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட்டாக நாம் தியானிக்க போகிறோம். இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்திலே உட்கார்ந்தார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். அருமையான தேவச்சனமே, the Lord Jesus Christ பிரசன்னம் அவர் மேல் இருந்தபடியினால், நல்லா கவனிக்கிறோம், நானும் நீங்களும் இப்ப இந்த வேதத்தை வாசிக்கிறோம். அவருடைய மகிமை நம்ம எல்லாருக்கும் இப்ப தெரியும். கரெக்டுங்களா? இப்ப நமக்கு அவரை பத்தி நல்லா தெரியும். ஆனால் அவர் வாழ்ந்த காலங்களில், நீங்க ஒரு 2000 இயர்ஸ் பேக்ல நீங்க இருக்கிறதா சிந்திச்சு பாருங்க. 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அவரை பத்தி சொந்த ஜனங்களுக்கு தெரியாது. the speciality என்ன? இயேசு அன்றைய தினமே வீட்டிலிருந்து புறப்பட்டு போய் கடலோரத்தில் உட்கார்ந்தார். What was the action and the reaction? The action of Jesus from his house
அவர் இருந்த இடத்திலிருந்து கடந்து ஜனக்கூட்டம் உள்ள ஒரு இடத்துக்கு கடந்து செல்லுகிற ஒரு அனுபவத்தை இங்கே வேதம் சித்தரிக்கிறது. Shall us compare ourselves? நீங்களும் நானும் நம்மளை கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். நம்முடைய புறப்பாடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா all are selfish. இன்னைக்கு ஒருவேளை சரவணாக்கு கடைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க அவங்க சரவணாக்கு தான் போயிருப்பாங்க. நேற்றைய வரைக்கும் எதை பிளான் பண்ணீங்களோ இட் வாஸ் ஃபார் ஒன்லி த செல்ஃப். நம் சொந்த கருத்துக்காக, நம்ம சொந்த காரியங்களுக்காக தான் நாம் கடந்து செல்லுகிற அனுபவத்துல வாழ்ந்து வந்துட்டோம். இன்னைக்கு கூட இட் இஸ் a must. இன்னைக்கு நிச்சயமா திருச்சபைக்கு போகணும் என்கிற ஒரு எண்ணம் தான் 75% நம்ம மைண்ட்ல இருக்கும். எதோ பேச போறாரு பாஸ்டர், அதை நம்ம கேட்க போறோம் அப்படின்னு தான் இருந்திருக்கும். But focus upon the Lord Jesus Christ. What was the reaction from the people upon the Lord Jesus Christ? இங்கே இரண்டாவது வசனம் அதைத்தான் அந்த ரியாக்ஷனை தான் சொல்லி கொடுக்குது. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் God did not call any single person. ஒரு மனிதரையாவது அங்கே இயேசு கிறிஸ்து அழைக்கிறாங்க. விளங்குதுங்களா? கான்செப்ட் you have to be aware. அப்பதான் நீங்களும் நானும் தேவனுடைய ராஜ்யத்தை கற்றுக்கொள்ள முடியும். ஒரு ஆக்ஷன், ஜீசஸ் ஜனங்கள் இருக்கிற பகுதிக்கு வராரு, அவ்வளவுதான். ஆனா திரளான ஜனங்கள், திரளான ஜனங்க சேர்ந்துருச்சு. என்ன செய்யறாரு? அவருடைய ஐ கான்டாக்ட் எல்லார் மேலயும் போகணும். ஏன் நீங்க உட்கார்ந்து இருக்கிற இடத்த விட ஒரு அடி 1.5 அடிக்கு நான் மேல இருக்கிறேன். நான் இப்படி பார்க்கிற ஒரு ஐ கான்டாக்டும் இப்படி உங்களை கவனிக்கிற ஒரு ஐ கான்டாக்டும் டிஃபரன்ஸ். அதே சமயத்துல நான் அங்கிருந்து நீங்க பார்க்கணும்னா உங்க தலைகளை அசைச்சு இப்படி அசைச்சு அப்படி அசைச்சு நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். உங்க போக்கஸ், உங்க ஆக்ஷன், உங்க ரியாக்ஷன் உங்களுக்கு இப்படி நிகழ்ந்தால் ஒண்ணு நீங்க கடந்து போகணும், உங்களை தேடி வருகிற ஜனங்கள் இருக்கணும். இது இருந்தா உங்க மேல தெய்வீக ராஜ்யம் இருக்குதுன்ற அர்த்தம். இப்போ ரியாக்ஷன் நடக்குது. திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியினால் அவர் படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லோரும் கரையிலே நின்றார்கள். We must receive the power anointing of the Lord when we start. எங்க எதற்கு நம்ம கடந்து செல்ல இருந்தாலும் நம்ம மேல ஒரு அபிஷேகம் இருக்கு. கிறிஸ்துவின் மேல் ஏன் இருந்தது? பிதாவினுடைய சித்தத்தை செயல்படுத்துவதற்காக ஒப்படைக்கப்பட்ட ஒரு மகிமையின் ஆத்மாவாக விளங்கினார். பிதாவினுடைய கிரியைகளை மக்களுக்கு வெளிப்படுத்துவதற்காக ஒரு வாஞ்சையுள்ள, ஒரு மகத்துவம் நிறைந்த அவருடைய ஆத்மா அவருக்குள் செயல்பட்டது. தேவஜனமே, நீங்களும் நானும் நமக்குள் நம்முடைய சொந்த கருத்துக்கள், சொந்த காரியங்கள், சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் இவைகள்ல சிக்கி தவிப்பதனால நம்மளால காட்ஸ் போக்கஸ் அறிய முடியாதவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ ஜனங்கள் கரையிலே நின்றார்கள். இட் ஷோஸ் அவங்களுடைய கருத்துக்கள், கிறிஸ்து என்ன கருத்தை சொல்றார் என்பதை அவங்களுக்குள்ள ஒரு எந்தூசியாஸ்டிக்கோட நிற்கிறாங்க. இப்ப நிற்கர்கள் அவர்கள் மத்தியிலே ஜீசஸுடைய காரியங்கள் என்ன வாசிக்க கேட்போம். 3வது வசனத்தை. அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். அவர் அநேக விஷயங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், கேளுங்கள். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இங்கே ஒரு நல்ல கருத்தை சொல்றார். விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். இப்போ விதைக்கிறவனையும் நாம பார்க்க போறோம், விதைகளை குறித்து பார்க்க போறோம். விதைகள் எங்க எங்க எப்படி அது முளைக்கப்படுகிறது என்பதை நாம் பார்க்க போறோம். நீங்க விதைக்கிறவர்களாக உங்களை சிந்திச்சு பார்க்கலாம்.
விதைகளாக உங்களை சிந்திச்சு பார்க்கலாம். விதை எந்த நிலத்துல விழுகிறதோ அதையாகவும் நீங்க உங்களை குறித்து சிந்திச்சு பார்க்கலாம். மூன்றிலுமே நம்முடைய ஆக்ஷன்ஸ். வாசிக்க கேட்போம். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. சில விதை வழி அருகே விழுந்தது. அருமையான தேவச்சனமே, நம்முடைய உழைப்போ இல்ல வேதத்தை குறித்து அறிந்து கொள்ளுகிற காரியங்களோ, நாம் புறப்பட்டு செல்லுகிறோம், அல்லது குடும்பத்தின் காரியங்களோ, ஒரு ஆலயத்துக்கு செல்லுகிற காரியங்களையோ குறித்து நாம் கடந்து செல்லுகிறோம். இந்த விதைகள், அவன் சுமந்து சொல்லுகிற விதைகள் சிலது என்ன ஆகுது? ஆன் த வே சைட், ரோட் சைடுல விழுகிறது. வாசிக்க கேட்போம். பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. விதைக்கப்பட வேண்டிய இடத்துல அது விதைக்கப்படல. அது வழி அருகே விழுந்ததும் அவனுக்கு தெரியல. இப்போ விதையினுடைய அளவும் அவனுக்கு என்ன ஆகும்? குறைந்து கொண்டு போகும். He never noticed. அவன் எதையும் பார்வையாகவோ சிந்தியனையாகவோ அவன் அதை கணக்கிட்டு செயல்பட விதைக்க வேண்டும் என்கிற அவருடைய நோக்கம் இருந்தது. But the focus was not specially challenged. நம்ம லைஃப் it is a challenge. விதைக்க வேண்டும் என்கிற நோக்கம், நீ வாழ வேண்டும் என்கிற நோக்கம் உனக்கு இருக்கு. வெளியேற பெற்ற வல்லமையோடு கூட நான் வாழணும் என்கிற நோக்கம் இருக்கு. அநேகருக்கு முன்பாக ஒரு ஸ்பெஷல் எலிமெண்டா நான் விளங்கும் என்கிற நோக்கம் உங்களுக்குள்ள இருக்கு. இட் இஸ் ஆல்வேஸ் குட், நல்லதுதான். பட் த சீட் வித் யூ, பட் த சேனலைசிங் ஃபேக்டர்ஸ், அதை எப்படி சுமந்து கொண்டு போகிற? சுமந்து கொண்டு போறவனுக்கு இப்போ விழுந்ததும் தெரியல. அது என்னாச்சு? அந்த வழியறைகள அது பறவைகள் அதை சாப்பிட்டு அது உதவாததா மாத்துனதும் அவனுக்கு தெரியும். தேவச்சனமே, இங்கே ஆண்டவர் சொல்ல சொல்ல நம்ம இடத்துல இருக்கிற பின் டிராப் சைலன்ஸ் மாதிரி தான் அங்கே இருக்கு. Why? எல்லாரும் அந்த பிரச்சனையில இருந்தாங்க. இவர்கிட்ட வர வேண்டும் என்கிற சிந்தை, என்ன பேசுறார் என்கிற கேட்க வேண்டிய சிந்தை எல்லாம் இருந்தது. பட் அந்த சிந்தை அவர்களுக்கு செழிப்பை இன்னும் கொண்டு வரல. ஆனா கேள்விகள், கேட்கப்பட்ட கேள்விகள் அவங்க உள்ளத்தில் இருந்ததுக்கு ஆண்டவர் பதில் கொடுத்துட்டே இருக்காரு. என்ன கொடுக்கிறார்? வாசிக்க கேட்போம். சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. அதிக மண்ணில்லாத கற்பாறை. அப்ப மண்ணு கொஞ்சம் இருக்கு, 4 கல் இருக்கு, நடுவுல போய் மண்ணு விழுந்திருக்கு. அந்த கற்பார் மேல சில விதைகள் விழுந்தது. மண் ஆழமாய் இராததினால் அது சீக்கிரமாய் முளைத்தது. தேவஜனமே, நம்முடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய விசுவாசங்கள், ஆரம்பத்துல நாம் தேவன் மேல் வைத்திருக்கிற வைராக்கியங்கள், இவைகள் எல்லாம் ஒரு குறுகிய காலகட்டத்தில் மிகுந்த மனவாஞ்சையினால் செய்யப்படுவதை தேவன் விரும்புவதில்லை. ஆத்ம ரீதியிலே விதைக்கப்பட்ட விதையாய் அது முளைக்கப்பட வேண்டும். அந்த விதைக்கு வழி அருகே மண் இல்ல, ஆனா சில கல் பாறை அருகே இருக்கிற மண்ணில் அது விதைக்கப்படுகிறது. அது முளைத்தாலும் அது ஸ்டாண்டர்ட் ஆகும் உள்ள காரணம், மண்ணினுடைய அளவு மிக குறைவு. அந்த மண்ணை தாண்டி அந்த வேறால போக முடியல. போனா அது என்னவா இருக்கும்? சும்மா கல் பாறை தான். ஒரு காற்றோ ஒரு மழையோ ஏதாவது வந்தா என்ன செய்யுது? அது மண்ணோட சேர்ந்து அந்த செடியும் பிடுங்கப்படுகிறான். வாசிப்பு கேட்போம். வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒன்று, அதிகப்படியான அளவு அதனால முளைக்கப்பட முடியல. ஒருவேளை முளைச்சு நிக்கிற பொழுது வெயிலினுடைய ரேடியேஷன் பாறைகள்ல பட்டு அது என்ன செய்யுது? செடியுடைய இலைகளுக்கு அடியில கொடுக்குது. அந்த செடி என்ன ஆகுது? தீந்து போகுது. ஏன் தீஞ்சு போகுது? மண் அதிகமா இருந்தா ஈரப்பதம் அதிகமா இருக்கும். ஈரப்பதம் அதிகமா இருந்தா வெயில் அடிச்சு
ரேடியேஷன் அந்த இலைகள்ல படும் போதெல்லாம் உள்ள இருக்கிற அந்த நீர் என்ன செய்யும்? அந்த வேறு வழியாய் தண்டுக்கு போய் இலைகளுக்கு பட்டு பட்டு தீயாத தன்மையை அந்த இலை பெற்றுக்கொண்டே இருக்கு. விளங்குதுங்களா? சோ எவ்வளவு ஹீட் வந்தாலும் அந்த ஹீட்டை தணிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வேர் பதிந்திருக்குமானால் அது அந்த தண்ணீரை மேல கொடுத்து அந்த செடியை காப்பாற்ற முடியும். ஆனால் இங்கே இல்லாத சூழ்நிலையினாலே வேதம் சொல்லுகிறது அது எப்படிப்பட்டதா மாறி போச்சா? உலர்ந்து போய் தேய்ந்து போச்சு. வாசிக்க கேட்ட சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. முள் வளர்ந்து அதை நெருக்கி போட்டது. இங்கே சாதிக்க முடியாத செடிகள் ஆர்டினரி பிளான்ட்ஸ் காட்டிலும் முட்கள் உள்ள செடிகள் அதிகமா இதை விட ஸ்பீடா வளர்ந்து அந்த செடி என்ன செய்யுது? அது முளைக்க விடாதபடி தடை செய்கிறான். வாசிக்க சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் சிலது 30ஆகவும் வளர்ந்தது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, சில விதைகள் மாத்திரமே நல்ல நிலத்துல அது விதைக்கப்பட்டு அது பல பல மடங்குகளாக according to the nature of the seed, according to the nature how it was sown, அது ஆழத்துல விதைக்கப்பட்டதா மேல விதைக்கப்பட்டதா? சோ விதைக்கப்பட்ட நல்ல நிலமாக இருந்தாலும் how it is being sown, அது எப்படி விதைக்கப்பட்டிருப்பது என்பதும் முக்கியமாக இருக்கிறது. ஆகையினால் தான் இங்கே சொல்லுகிறார், சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சிலது 30ஆகவும் பலன் தந்தது. ஜனங்களுக்கு என்ன சொல்றார் அடுத்த வசனத்துல? கேட்கிறதுக்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்றார். அப்பொழுது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து ஏன் அவர்களோட உண்மைகளாய் பேசுகிறீர் என்று கேட்டார். ஏன் அவர்களோட உவமைகளாக பேசுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. தேவ ஜனமே, இவர் இந்த உவமையை சொல்றாரு. உவமையை புரிந்து கொண்டவர்கள் சீஷர்களும் ஒருவேளை வேறு சிலராக இருக்கலாம். இப்போ புரிந்து கொண்ட சீஷர்கள் ஆண்டவரை கேட்கிறாங்க, சாமி ஏன் நீங்க உவமையா சொல்றீங்களே இத? அவர் சொல்றாரு, இது தேவ ராஜ்யத்தினுடைய ரகசியமாக இருக்கிறது. காது உள்ளவன் இதை கேட்க. இங்கே ஆண்டவர் சொல்றாரு, maybe many people sitting here, நீங்கள் அநேகராக இங்க உட்கார்ந்து இருக்கலாம். But those who focus that I should know about the kingdom of God. நான் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இன்னைக்கு ஒரு தலைப்பு சொன்னாரே, அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற சிந்தை உள்ளவன், காதுகள் வழியாய் கேட்கப்படுகிற வார்த்தைகள் மைண்ட் என்ற டாப் ஹார்ட்டுக்கு அது போகப்பட வேண்டும். ஒன்று, இந்த சரீரத்துக்கு தேவையான இந்த ஹார்ட், ரத்தம் உயிர் என்பதனால 42,750 கிலோமீட்டர்ஸ் நர்வஸ் சிஸ்டத்துக்கு அது பம்ப் பண்ணி நமக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கு. பட் தேவனுடைய ராஜ்யத்தை அடைவதற்குண்டான வார்த்தைகளை இந்த டாப் ஹார்ட் என்கிற மூளை காதுகள்ல கேட்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அது மேல ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஒர்க் பண்ணி நம்முடைய டோட்டல் பாடி சிஸ்டத்திலும் அது பதிவு பண்ணுகிறது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், காதுள்ளவன் இவைகளை கேட்க கடவுள். தேவராஜ்யம் என்று அழைப்பு கொடுத்து அவங்களை கூப்பிட்டு இருந்தீங்கன்னா அவங்க வந்திருக்க மாட்டாங்க. பட் உவமைகளை சொல்லுகிற பொழுது
இது எதையோ சொல்றாரு அப்படின்னு யார் அதை சிந்திக்கிறானோ அவருடைய காதுகள் அந்த ராஜ்யத்தை குறித்ததான ஓமைகளாக அது மாற ஆரம்பிக்கும். சீஷர்கள் கூட இருந்தபடினால அவங்க அதை புரிந்து கொண்டாங்க. சாமி இதை நேரடியா சொல்லலாமே, எங்களுக்கு புரிஞ்சிச்சு, அவங்களுக்கு புரியுமோ புரியாதோ, நீங்க நேரடியா சொல்லலாமேன்னு கேட்டதற்கு அவர் சொன்னாரு, இதை காதோடு இது எல்லாருக்கும் சொல்லப்பட வேண்டும் தான். பட் when it is opened in a opened situation, அது திறக்கப்படுகிற திறப்பாக்குகிற அந்த நிலைமையில சொன்னாலும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டான். So with a parable, ஓமைகளாய் அதை சொன்னேன் என்று சொன்னார். தொடர்ந்து அதே அதிகாரம் 2வது பகுதியாக அதே மத்தேயு 13ஆம் அதிகாரம் வசனம் 18 23 வரை வாசிக்க கேட்போம். ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். விதைக்கிற அந்த ஒரு மனிதனுடைய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது, நல்ல கவனிங்க. இப்ப நீங்க எல்லாம் கேட்க வந்திருக்கீங்க. இந்த அதிகாரத்தை நிறைய வாசித்திருக்கலாம். நீங்க மத்தேயு வாசிக்காத எந்த கிறிஸ்தவனும் இருக்க முடியாது. எப்படியாவது அந்த ஒரு சுவிசேஷமாவது வாசித்துருவான் பைபிள் எப்படியாவது. அப்போ இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கிற பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன். இங்க ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுங்களா? ஒரு விதையை இப்ப சொல்றாரு. ஒரு விதை, இப்ப நீங்க தான் அந்த விதை, நான் தான் அந்த விதை. வழியருகே விதைக்கப்பட்ட விதை நீங்களும் நானுமா சிந்திக்கப்பட வேண்டிய நேரம். நம்முடைய வாழ்வு ஒருவேளை உலக செழிப்புக்கு ஆதாயத்துக்கு நாம் கடந்து போய்கொண்டே இருக்கிறோம். வயசு ஓடுது, நேரங்கள் ஓடுது, காலங்கள் ஓடுது. மனிதன் நம்முடைய முன்னேற்றங்கள் இருக்கோ இல்லையோ, மனிதனுடைய வளர்ச்சி அந்த வயதுக்கு ஏற்றபடி போய்கொண்டேதான். நீங்க அதை ஸ்டாப் பண்ண முடியாது. பட் வளர்ச்சிக்கு நம்முடைய நேரத்துக்கு ஏற்ற வளர்ச்சி இந்த சரீரம் வளருது. பட் வேதத்தின் ரகசியங்கள் நம்மளுக்குள் வளர்க்கப்பட்டிருக்கிறதா? இப்போ ரகசியங்கள் வளராத ஒரு விதையாக நாம் இருக்கிறோமா? ஆண்டவர் சொல்கிறார், வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளாக நீங்கள் இருக்கிறீர்களா? இங்கே வேதம் சொல்லுது அந்த 18வது வசனத்தில், ஆகையால் விதைக்கிறவனை பற்றிய ஓமையை கேளுங்கள். ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராதிருக்கும் போது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்துக் கொள்ளுகிறான். அவனே வழி அருகே விதைக்கப்பட்ட விதை. இப்ப நம்ம வாழ்வு செழிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் ஆலயத்துக்கு வரேன், ஆராதனைக்கு வரேன், தசம்பாவுக்கு வரேன். தேவச்சனமே, பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு உங்களை கம்பேர் பண்ணும் போது நாம யாரா இருக்கிறோம்னா வழி அருகே விதைக்கப்பட்ட விதையா இருக்கிறோம். இதை யாரு சாப்பிட்டுட்டு போயிடுறா? அந்த விதை சரியா அது முளைக்கப்படாதனால, விதைக்கப்படாதனால, நல்ல இடத்துல அது விதைக்கப்படாதனால என்ன ஆகுது? பொல்லாங்கன் வந்து நம்ம சாப்பிட்டுட்டு போயிடுறோம்.
வாசிப்போம் தொடர்ந்து. கற்பாறை இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளுகிறவன் ஆகிலும் தனக்குள்ளே வேறில்லாதவனாய் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான். வசனத்து நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டானவுடனே இடரல் அடைவான். இடர்கள் அடைந்து நம்ம சபைக்கு வருவோம். ஆனா வசனத்தினுடைய கோட்பாடுகள் நம்முடைய வாழ்வில முளைக்காது. அந்த வசனம் முளைக்கல என்பதற்கு என்ன அடையாளம்? போன வருஷம் இருந்த அதே கதை தான், அதுக்கு முந்தின வருஷம் இருந்த அதே கதை தான். ஆனா காலங்கள் 2 ஆண்டுகள்ல 365 days into 2 times கடந்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட 730 days நம்முடைய வாழ்க்கையில கடந்து போயிருக்கு. ஒரு சாதாரண ஒரு வேலிக்காத்தன் செடி வச்சிருந்தாலும் இந்த 730 நாட்கள்ல அது சரியான மரமா வளர்ந்தது மாத்திரமல்ல, அது விதைகள் கீழே விழுந்து கிட்டத்தட்ட 1/2 ஏக்கரா பூமி அந்த வேலிக்காத்தானாகவே மாறி 2 வருடங்கள் ஆயிருக்காது. இப்போ ஆண்டவர் நம்ம இடத்துல கேட்கிறார், என் வசனத்தை தியானித்த நீங்கள், என் வசனத்தை உணர்ந்த நீங்கள், அது சரியாய் அது தேவனுடைய ராஜ்யத்துக்கும் எனக்கும் ஏற்படுத்தப்படுகிற தொடர்பு என்று உணராது இருந்ததுனால, யார் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமோ அவருடைய ஆசீர்வாதங்கள் கொடுப்பதாக இருந்தாலும் இப்ப அந்த விதையை தேடி பார்க்கிறாரு, விளைச்ச அந்த விதை செடி கருகி செடியே இல்லை. But God is ready to help and bless us. உதவி செய்யவும் விரும்புகிறாரு, நம்மளை ஆசீர்வதிக்கவும் விரும்புகிறார். இப்போ இந்த கல்பாறை மேல் விழுந்தவன் யாரா இருக்கான உதவியை பெற்றுக் கொள்ளுகிறான். ஆனா அவர் கொடுக்கிற பிளெஸிங்கை இன்னும் பெற்றுக்கொள்ள முடியாதவனா போயிடலாம். விளங்குதுங்களா? இந்த விதை என்ன சொல்றார்? சில நாட்கள் அது என்ன செய்து அது நிலைத்திருக்குது. அது இடரல் அடைவதாக மாறியது. சோ இருக்கப்பட வேண்டிய நாட்கள், ஒரு மெச்சூரிட்டி டைம், ஒரு கனி கொடுக்க வேண்டிய நேரம் வருகிற பொழுது அது என்னவா மாறிடுது? இல்ல. Why? ஏன் அது இல்லை? தேவச்சனமே, வசனம் நம்மிடத்தில் கிரியையும் செய்யல, அது நிலைத்தும் இல்லை. ஜீசஸ் வெரி பர்டிகுலரா அவரே வார்த்தையை கொடுக்க விரும்பி வருகிறார். இவையெல்லாம் ஆதாமுக்குள் செலுத்தப்பட்டவைகள், ஆதாமுடைய இரத்தத்துக்குள் இருக்கப்பட்டவைகள், ஆதாமுடைய உச்சல் தலைமுதல் உள்ளங்கால் வரையிலாக சகல பாகங்களிலும் உறுப்புகளிலும் அவயங்களிலும் மூச்சிலும் நிறைந்திருக்கப்பட வேண்டியவை. So கிடைக்கப்பட்ட வேத வசனங்கள் was not matured. வசனம் அந்த ஆத்மாக்குள்ள ஒரு மெச்சூரிட்டி அடைவதற்கு முன்பாகவே, ஏன் மெச்சூரிட்டி அடையல? அந்த மெச்சூரிட்டியை நம்ம விரும்பல. இவைகள் என்ன சொல்லுகிறது என்பதை கேட்க மறந்துட்டோம். கேட்டவன் அதை நிலைத்திருக்க மறந்துட்டான். நிலைத்திருக்கப்பட்டவன் கனி கொடுக்கும்படி காத்திருக்க மறந்துட்டான். So God's stage is different. அவருடைய நம்மை நடத்துகிற அந்த ஸ்தானம் வித்தியாசமானது. வாசிக்க கேட்போம். உள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனாய் இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்ய மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதுனால் அவனும் பலனற்று போவான். அருமையான தேவச்சனமே,
மாறி முடிந்தது. இப்போ ஒரு முள்ளுள்ள இடத்தை சொல்றாரு. அது முள்ளுள்ள இடம் என்னது? உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். Now the world is being destroyed by want of money and lust. தேவனுக்கு விரோதமாய் செயல்படக்கூடிய பொருளாதாரமும் மனிதனுடைய மதிமயக்கங்கள் என்ன செய்து வசனம் இறங்கினால், பிகாஸ் நாம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்துதான் ஆசீர்வாதங்கள் பெறாதபடிக்கு நம்மளை சுற்றிலும் ஒரு மண்டலம், ரிலம், அன்காட்லி ரிலம், அன்கவனன்டல் ரிலம், ஐடலேட்டரி ரிலம், நம்முடைய செல்ஃபிஷ் ரிலம், நம்முடைய சுயநலம் என்கிற மண்டலங்களும், உலக ஐஸ்வர்யத்தின் மண்டலங்களும், கண்கள் பார்க்கிற பார்வைகள் எல்லாம், சிந்திக்கிற சிந்தைகள் எல்லாம், சரீரத்தின் உணர்வுகள் எல்லாம் ஒரு முள் செடி வளர்ந்து ஒரு நல்ல செடி அடக்குவது போல காட்ஸ் தேவனுடைய மண்டலம் நம் மீது இறங்கும்படி வருகிற பொழுது இவைகள் என்ன செய்தா? இத காலி பண்ணி. சோ நாம் பார்க்க வேண்டியதை பார்க்க முடியாம போயிடுது, உணர வேண்டியதை உணர முடியாம போயிடுது, செயல்படுத்தப்பட வேண்டியதை செயல்பட முடியாம போய்விடுகிறது. But Jesus is different. இயேசு முற்றிலும் மாறப்பட்டவர், மாற்றப்பட்டவர், நமக்காக மாற்றும்படியாய் வந்திருக்கிறார். இதே உலக கவலைகளும் லஸ்ட்களும் ஜீசஸ் மேல வந்திருக்கும். But Jesus was filled with the power of divinity. அவர் பிதாவினுடைய பரிசுத்த மகிமையிலே நிரப்பப்பட்டவராய் இருந்தபடியினால never by the external force, வெளியிலிருந்து புறப்பட்டு வருகிற எந்த அந்நிய அக்கினிகளினாலும் ஜீசஸ தொட முடியல. In fact, உண்மையாக அவர் அதை மக்களுக்கு தேவ ராஜ்யத்தை சொல்லிக் கொடுக்கிறவராக இருந்தார். If you are also filled with the same divine property of the holy of the holiness, நீங்களும் கிறிஸ்துவின் மேல் அபிஷேகம் பண்ணப்பட்ட அதே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தினாலே fill up பண்ணிருந்தீங்கன்னா அவருக்குள் இருந்த ப்ராப்பர்ட்டி என்னவோ, தேவச்சனமே, நாம் இப்பொழுது நாம் சிந்திக்கப்பட வேண்டிய நேரம். ஏன் உங்களுக்குள் எனக்குள் சரியான முறையிலே தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படவில்லை? அதற்கு பதிலாக உலக கவலைகளும் பிரச்சனைகளும் நம்மளை என்ன செய்து நெரிக்குது. அது ஏன் நெரிக்குது? இதை தெரியாதனால தான் நெரிக்குது. விளங்குதா? புரியுதுங்களா விஷயம்? வாசிக்க கேட்போம். நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாய் இருந்து நூறாகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான் என்றார். தேவச்சனமே, இப்போ தேவனுடைய ராஜ்யம், இந்த கிங்டம் எங்க இருக்கு? இந்த வசனத்தில் வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தை தான் பவர். இந்த வார்த்தை தான் சீட். நிலம் நம்முடைய இருதயமாக இருக்கிறது. இந்த பவர்ஃபுல் சீட் நம்முடைய இருதயத்தில் 30% 60 100. ஆண்டவர் நம்முடைய இருதயத்துல 2 கான்செப்ட் கொடுத்திருக்கிறாரு. ஒன்று வேர்ல்ட், ஒன்று ஹோலி. இந்த வேர்ல்டே ஃபுல்லா ரெண்டையும் நிரப்பிடக்கூடாது. வெறும் ஹோலியாகவே இருந்தாலே அதுவும் கஷ்டம்தான். பட் இரண்டும்
தேவனுடைய வார்த்தையின்படி செயல்படுகிறதா இருக்குமானால், இந்த வேர்ல்ட்ல ஹோலியோட மிக்சிங் பண்ணி எப்படி இருக்கணும்னா, இந்த வேர்ல்ட்ல வெற்றி காண்டு கொண்டே இருக்கணும். தேவச்சனமே, உலகத்தையும் ஜெயிக்கணும். நான் ஹோலியாவும் வேர்ல்டா இருந்தாலும் வெற்றி காண முடியாது. ஹோலியா இருந்தா வெற்றி காணலாம், ஆனா அது சுயநலமா இருந்துச்சுன்னா, சுயமா இருந்தா அந்த ஹோலி உதவாது. யாருக்கும் ஈய மாட்டான், யாருக்கும் ஜெபிக்க மாட்டான், யார் வந்தாலும் பார்க்க மாட்டான். அவன் எப்படி போனான், என் பிள்ளை எப்படி பண்ணா, இதை பத்தி கவலையே பட மாட்டான். ஆனா ஹோலி உதவுமா சுயம். ஆனா இங்க இருக்கிற திரை விளக்கப்பட்டு தேவனுடைய மகிமையினாலே உலகத்தை ஜெயிக்கிறவர்களாய் நாம் இருக்கோம். இந்த கணக்குல தான் அது 30 அல்லது 60 அது 100 மடங்கா. உங்க ஈடுபாடு ரெண்டுலயும் சரியா இருக்குமானால் நீங்க 100 மடங்கு வெற்றிகளை காணலாம். இப்போ பரலோக ராஜ்யம் அது எதை குறித்து, எந்த பேஸ்மெண்ட்ல நிக்குது? எல்லாத்துக்கும் ஒரு பேஸ்மெண்ட் இருக்கு, கடக்கால் இருக்கு. There are 7 values. இந்த கிங்டம் குறித்ததான 7 values. What are the 7 values on the kingdom of God? தேவனுடைய ராஜ்யம் என்பதை குறித்து, அது என் மேல இருக்கு என்பதை குறித்து நான் சொல்லப்பட வேண்டிய அந்த வேல்யூஸ், 7 வேல்யூஸை நீங்கள் அறிந்து கொள்வீர்களானால் உங்கள் லைஃப் ஒரு மலர்ச்சியா இருக்கும். முதலாவது, it shares about love. அது அன்பை குறித்து சொல்லிக் கொடுத்தது. இரண்டாவதாக repentance. repentance என்றால் என்ன? மனம் திரும்புதல். மூன்றாவதாக faith. நான்காவதாக obedience. கீழ்ப்படிதல். ஐந்தாவதாக purpose. நோக்கம். ஆறாவதாக fearless. பயமின்மை. பயமற்ற. ஏழாவதாக prayer. ஜெபம். தேவச்சனமே, இப்போ நான் எழுதியதை பார்க்கிற பொழுது நீங்க இது எல்லாமே உலக பிரகாரமா பார்ப்பீங்க. இது எல்லாமே உலக பிரகாரமா பார்க்கிறவங்க தான் இது அதிகமா இருக்காங்க. எழுதும்போது ஓஹோ அன்பா இருக்கணுமோ, மனம் திரும்புதலோடு இருக்கணுமோ, எல்லாருக்கும் கீழ்ப்படிஞ்சிருக்கணுமோ, சோ எல்லாரும் நல்ல நோக்கத்தோடு கூட பழகணுமோ, யார்ட்டையும் பயம் இல்லாம நல்லபடியா பேசி நம்மளால அவங்களுக்கு இருக்காது, அவங்களால நமக்கும் பயம் இல்லாம இருக்கணுமோ, இதெல்லாம் ஜெபத்துல செய்யணுமோ அப்படின்னு தான் எல்லாருமே யோசனை பண்ணிருக்கீங்க. அப்படிதானே? அதுதான் வழியறிய விதைக்கப்பட்ட விதை. நமக்கு தெரியாது, விதை விழுந்ததும் தெரியாது.
அத பட்சிகள் சாப்பிட்டு போனது நமக்கு தெரியாது. விழுந்த இடமும் சரியில்லை. இங்கே இந்த அன்பு எதை குறித்து சொல்லுகிறது? நீங்கள் தேவன் மேல் வைத்திருக்கிற முழுமையான பற்றுதல். There is no dividing factor. உங்க அன்புல டைம் வச்சு, காலங்கள் வச்சு, அலாரம் வச்சு, இது ஜெபத்துக்கு, இது அந்த நேரத்துக்கு, இது இந்த நேரத்துக்கு, இது படிக்க கிடைக்கன்னு நீங்க டைமே ஒதுக்காம உங்களுடைய 100% ஆஃப் டைம் தேவன் மேல் வைத்திருக்கிற உங்க அன்பு இருக்குமானால் கிங்டம் ஆஃப் காட் வேல்யூ உங்களுக்குள்ள இறங்கும். இந்த அன்பை கொண்டு அவனை இவனை பார்த்தனா அடி வாங்கிட்டு போயிடுவோம். பாதி அது எதுக்கோன்னு இருக்கும், அறியாமையில இருக்கும், பிரச்சனையில இருக்கும், போராட்டத்தில் இருக்கும், பணம் மேல உள்ள பற்றுதல்ல இறங்கி இருப்போம், பொருள் மேல உள்ள பற்றுதல்ல இறங்கி இருப்போம். But this love is entirely different. It should be upon the word. வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற அன்பாக, அந்த வார்த்தையின் மேல் கட்டப்படுகிற அன்பு தான் அந்த வார்த்தையை நீ சிந்திக்காது. எப்படி மனுஷனுடைய வாழ்வை ஒருத்தரை பிடிச்சிருக்கு, அவர்கிட்ட எப்படியாவது பேசணும். போன் நம்பர் இருந்தா போன் போட்டு பேசணும். தேவச்சனமே, நம்முடைய சிந்தைகள் எல்லாம் பிசாசு என்ன பண்ணி வச்சிருக்கிறான்னா, உலக பிரகாரமான சூழ்நிலையிலே உழண்டு 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 அதிலே செத்து போகும்படிதான் செய்திருக்கிறான். காரணம் சரியான டீச்சிங் இல்ல, சரியான வழிமுறைகள் இல்ல, வகுக்கப்பட்டவைகளாக இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது the love towards the Lord. எத்தனையோ பேர் மேல் வைக்கிற அன்பு அது ஒரு குறிப்பிட்ட தூரம் தான். ஏன்னா அவங்களே அவ்வளவு தூரத்துக்கு தான் வைக்கிறாங்க. ஆனா இந்த affection towards the kingdom of the God இருக்குமானால் it will show the way to lead to the kingdom of the God. அவரை தேடி அந்த அன்பு வைக்கிறவர்கள் அவர் என்ன செய்வார்? நம்மளை எங்க தான் அழைச்சு செல்வார்? அவருடைய நோக்கம் அதுக்கு. So இந்த அன்பு it is entirely different from other love which we keep upon. எல்லாவற்றையும் காட்டிலும் கிறிஸ்து பிறப்பு எதற்காக என்று நீ ஆராய்வாயானால், யோவான்ல சொல்றாரு, அவரை குறித்து அறிவதே நித்திய ஜீவன். கிறிஸ்துவை அறிவதே, யார் அவர் என்பதை அறிவதே நித்திய ஜீவன். It will lead to the eternal life. So the word மேல வைத்திருக்கிற அந்த அன்பு உங்களுக்குள் இருக்குமானால் நம்முடைய entire different body soul, நம்முடைய சகலமும் மாற்றப்பட்டதாக மாறுகிறது. But when we divide our times, ஆலைக்கு வரும்போதே கதை தான். ஆலயத்துக்கு வந்த பிற்பாடு இங்க இருக்கிற நிகழ்வுகள்ல நம்ம போய் சிக்குண்டு மாட்டிக்கிறோம். இங்க இருந்து வெளியே போகும்போது இந்த சிக்கல், வரும்போது பேசுற சிக்கல், இது ரெண்டும் சேர்ந்து அது ஒரு மூன்றாவது ப்ராடக்டை கொடுத்துருது. மனிதனுடைய சூழ்நிலையில் the focus differs from point to point and point to point. கடைசியில் எங்க போயிடுது? இது எங்கேயோ அழைச்சிட்டு போயிடுச்சு. தேவ ராஜ்யத்துக்கு பதிலாக ஒரு சின்ன ஒரு நெருப்பு பொறி என்னவா மாறி போச்சு? காட்டில் எரிகிற தீப்பொறி ஆகிடுச்சு. அது ஹெலிகாப்டர்ல தண்ணி கொண்டாதான் அணைக்க முடியாது. அது செத்து சுண்ணாம்பாய் கெட்டு புழு பூச்சி போற வரைக்கும் அந்த ஆத்மா என்ன செய்யுது? அதே தான் ஏங்குது, அதே ஏங்குது, புழுவா மாறின்னு இருக்கிறான். ஆனா அந்த முதல்ல விழுந்தான் பாரு, அந்த விழுந்த இடத்தையே சிந்திச்சு பார்க்கிறேன். அன்னைக்கு நல்லா இருந்தது, புழுவாயிட்டான். If you don't seek the kingdom of the God, நீங்க தேவ ராஜ்யத்தை சிந்திக்காதவர்களாக இருந்தால் இங்கே விழுந்துடுவோம்.
டோட்டல் லாஸ் ஆரம்பிச்சிருச்சு. இது இருக்குமானால் உங்களை அப்படி போனாலும் மறுபடியும் எழுப்பாரு. நீங்க போகல, பிசாசு இருக்கிறான். உங்களை அவர் என்ன செய்வாரு? பிசாசு ஜெயிப்பானா அவர் ஜெயிப்பாரா? அதான் சொல்றாரு, உங்களுக்கு கொஞ்சம் பலன் இருந்தும், ஜஸ்ட் லிட்டில், கொஞ்சம் பலன் இருந்தும் என்னை மறுதலியாமல் இருப்பீர்களானால் ஒருவரும் கூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிற தேவனாக நான் இருப்பேன். ஒருவரும் திறக்கக்கூடாத பூட்டுகிற தேவனாக இருப்பேன். நான் வைத்திருக்கிற அந்த திறந்த வாசலை ஒருவனாலும் அது உங்களுக்கு முன்பாக பூட்ட முடியாது. அருமையான தேவச்சனை. The power of love of God is so powerful. நீங்க மாத்திரம் சரியா இருந்து பாருங்க, டோட்டல் லைஃப் இருக்காது. டோட்டல் லைஃப் இன்னைக்கு இருக்கிற மிச்சம் மீதி உங்களை விட்டு போவாது. அது வளரும். உன் புள்ள வளருவான், உன் மகன் வளருவான். கனவு இல்லையா? கவலை இல்லை. 1000 கனவுகளுக்கு சமமாக உன் மகனும் மகளும் உங்களை காப்பாற்றுவாங்க. அதை காற்று சிறப்பான மகிழ்ச்சி இருக்கு. எந்த பணத்தை இழந்தையோ அத மாதிரி கோடியா நீ பார்க்க ஆரம்பிக்கலாம். When you build the 7 values on the kingdom of God. இத வேற எங்கேயாவது பில்ட் பண்ணிட்டேன்னா உள்ளதும் போயிடும். சத்தியம் மறிவீர்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலை. அதை தவிர மாற்று கருத்து இல்ல. Christ is again and again every year he processes his birth upon our heart. அவர் பிறந்ததை, பிறந்திருப்பதை ஒவ்வொரு ஆண்டு காலங்களும் நம்முடைய இருதயத்துல விதைத்துக் கொண்டேதான் இருக்கிறார். Today is Christmas. உனக்குள் சேஞ்சஸ் தான் கிறிஸ்துமஸ். உனக்குள் வெற்றிகள் தான் கிறிஸ்துமஸ். மறுபடியும் போன வருஷத்தோட தேஞ்சு போயிடாத. அதுக்காக கிறிஸ்து நமக்காக வரவில்லை. So focus your love upon the Lord, on the word of the God. வேத வசனத்தின்படி. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை என்ன? அந்த வசனத்தை கேட்டு உணர்ந்து விதைக்கப்பட்டதினாலே அது எவ்வளவாய் நீ பயன்படுத்துகிறியோ அது 30ஆக 60ஆக அது 100 மடங்காக நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவைகள். மேலோட தான் மேலோட அது இருந்து காய்ச்சிட்டு அது காலங்கள் முடியுது. 60% விதைச்சிருக்கிறியா? உன் ஆத்மாவிலும் உன் இருதயத்திலும் எவ்வளவாய் அது விதைந்திருக்கிறது? அது உன்னுடைய ரியாக்ஷனல் ஃபேக்டரா மாறுகிறது. தேவச்சனமே, செகண்ட் comes the repentance. அன்பு வைத்திருக்கிற நீ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற அந்த வேத வசனம் நமக்குள் கிரியேட் செய்யுமானால் we stand upon the value of the kingdom of the God. நம்மள ஒரு அஸ்திவாரம் நல்லா இருக்கு. இப்ப அடுத்த அஸ்திவாரத்தையும் இப்ப ஸ்திரப்படுத்துகிறீங்க மனம் திரும்புதலின் அனுபவத்தோட. அடுத்தபடியாக இந்த மனம் திரும்புதல்ல வருகிற பொழுது சிக்கல்களும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் டார்மெண்டேஷன் பெரிஷபிள் எல்லாம் உன் வாழ்க்கையில வரும். விடுவானா பிசாசு? ஒண்ணு வாழ்க்கை அழிச்சானே விடுவானா? ஒன்னையும் அழிக்கலாம். பிரச்சனைகளை கொடுத்தானே நீ ஜெயிச்சுட்டு வரைய தேவன் மேல் வைத்திருக்கிற அன்புல விடுவானா? மனம் திரும்ப விடுவானா? So but the power of repentance விசுவாசத்தின்படி இருக்குமானால் அங்கே கற்பாறை என்கிற விசுவாசத்தின் மேல் தேவன் மேல் கட்டப்பட்டு இருக்கிற வீடோ மலையோ காற்றோ பெரும் வெள்ளமோ புயலோ எது வந்தால் அந்த வீடு அழியாது. ஆனால் பேருக்கு உலகத்திலும் தெய்வீகத்திலும் இணைந்து கொண்டு செயல்படுகிற வெற்றி பெறாத உன்னுடைய அன்பு தேவன் மேல் இருக்குமானால், மாய்மாலமான ஒரு ஆலயத்துக்கு வருகிற ஒரு அன்பு தேவன் மேல் நீங்கள் வைத்திருப்பீர்களானால், ஆண்டவர் சொல்றாரு, ஒரு சின்ன டார்மெண்டேஷன்ஸ், சின்ன அசைவு, ஒரு சின்ன பிரச்சனை வந்தா அந்த வீடு என்ன செய்யும்? நீ கட்டப்பட்டிருக்க வீடு என்னவோ பிரமாதம் தான், பட் சரியான அஸ்திவாரம் இல்ல. அந்த அஸ்திவாரம் தான் விசுவாசம். மனம் திரும்ப நினைக்கிறோம், விசுவாசம் இல்லை. அடுத்து சொல்கிறார், இந்த விசுவாசம் எப்ப வருதோ, இந்த ரிப்பெண்டன்ஸ்க்கு ஏற்ற கீழ்ப்படிதல் வேதாகம வேத வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையில நடக்கும். இது வரைக்கும் நீ பெர்ஃபெக்டா இருந்தாதான் உன்னையே எந்த நோக்கத்துல நான் அழைச்சிருக்கிறேன்னு உன்னோட கூட பேசுவார் ஆண்டவர்.
Without test there is no rest. ரெஸ்ட்னா என்ன? ரெஸ்ட்னா என்ன? டெஸ்டுக்கு அப்புறம் வர்றது இளைப்பாறுதலா? அந்த ரெஸ்ட் என்ன? இப்ப நான் சொல்ற ரெஸ்ட் யார் சொல்றான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், அப்புறம் ரெஸ்ட். அமைதியா இருக்காரு. அது இல்லை. ரெஸ்ட் என்னன்னா, மீதத்தை நான் அப்புறம் சொல்றேன் பிரதர். I will tell this fact first and rest I will reveal it tomorrow. அடுத்ததுன்னு அர்த்தம். So rest, rest of the things hereafter. மற்றபடி, இதுக்கு பேர் மற்றபடி. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துருவானுங்க. இவன் யாருன்னு கேட்டனா, கொஞ்சம் மண் இருந்தது இல்லையா, அதுல ஒரு செடி வளர்ந்தது இல்லையா, இதுக்கு மேல தாண்ட மாட்டாங்க, பர்பஸ் கிட்ட வர மாட்டாங்க. 4 வரைக்கும் நிற்பாங்க. ஓரளவுக்கு செடி வளர்ந்துடும். கனி கொடுக்குற காலம் புத்தான்ஷாவை கிளம்பிடுவாங்க. Without the purpose of the God நீ இருப்பாயானால் வேற purposes உன்னால செய்யும். விளங்குதுங்களா? நீங்க purpose of the God why அப்படின்னு என்பதை நீங்க கேள்வி கேட்காதவர்களா நீங்கள் வாழ்வீர்கள் என்னால், கேள்வி கேட்டு வராதவைகள் உன் குடும்பத்துல தானா வந்துடும். ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், ஏதோ உள்ள சிக்குண்டு இருப்பீங்க. அந்த சிக்குண்ட அந்த காரியத்தை கொண்டு தெய்வீகமற்றவைகள், without the purpose of the kingdom of the God, தேவ ராஜ்யத்தின் நோக்கத்தை அல்லாத கிரியைகள் உன் வாழ்க்கையில் இறங்கிடும். இப்போ தேவ நோக்கத்தை அறிந்த நீங்க இது என்னால நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பது நீங்க சந்தேகப்பட்டா போச்சு. அந்த சந்தேகத்துக்கு பேர் தான் fearless. அந்த சந்தேகத்தை உதறி தள்ளிட்டு பயமற்ற இந்த நோக்கத்தோடு நீங்க இணைக்கப்படுவீர்களானால் உங்க வாழ்விலே ஏறெடுக்கிற எந்த ஜெபமாமா இருந்தாலும் it will build the kingdom of the God. இப்போ தேவச்சனமே இவ்வளவும் அறிந்துட்டீங்க நீங்க, இது எல்லாம் உங்களுக்குள்ள வந்துருச்சு. Now God will test you. இந்த தேவ ராஜ்யத்தை குறித்ததான டெஸ்ட் வச்சு ரெஸ்ட் உங்களை வெற்றி பெற செய்யும். வாசிக்க கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷ அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. தேவச்சனமே, when you come to fulfill these 7 values, இந்த 7 ஆதாரங்களை அறிந்த நீங்கள், உங்களுக்கு டெஸ்ட் எங்க இருக்கும்னா, நீங்க பெற்றிருக்கிற பரிசுத்த ஆவி உங்களோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற அந்த இணைப்புல இருக்கும். Love towards the word of the God, repentance from the word of the God, faith through the word of the God, obedience by the word of the God, purpose for the kingdom of the Lord, fearless without any other intentions. பயம் என்பது வேற விதமான இன்டென்ஷன்ஸ் இல்ல, காட் பத்தியான இன்டென்ஷன்ஸ். prayer only with the almighty God நீ செயல்படுவாயானால் you have received the power of the Holy Spirit. God will test whether you and the Holy Spirit are one or it is being divided. நீங்களும் பரிசுத்த ஆவியும் ஒன்றாக இருக்கிறீர்களா அல்லது பிரிக்கப்பட்ட நிலையில் இருக்கீங்களா? வேணும்னா பரிசுத்த ஆவி இல்லனா ஒதுக்கி வச்சிரதா இருக்கீங்களா? அது உன்னுடைய பர்சனாலிட்டி ஆக்ஷன்ல தான் இருக்கு. அது உங்களுக்குள்ள இருக்கு. அதை நீங்க பாப்பீங்க, முடிவுல அந்த வசனத்தை பாப்பீங்க. அந்த தெய்வீக ராஜ்யம் எங்க இருக்குன்றது அதை நான் கடைசியா உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பேன். அதான் ஃபைனல் கிளைமேக்ஸ். இதை பெற்றுக்கொண்ட நீங்க God will see
உங்க ப்ராஸ்பரிட்டி வளர ஆரம்பிச்சிடும். இது இறங்கிச்சுனா உங்க ஆசீர்வாதம் பெருக ஆரம்பிச்சிடும். இது உங்களுக்குள்ள வந்துருச்சு. உங்க மலர்ச்சி இட் வில் பி லைக் த காட்லி நேச்சர். உங்களை பார்க்கும்போது ஒரு தேஜஸ். உங்களை பார்க்கிறதுக்கு எப்படி இருப்பீங்க? The glorious anointing of the Lord. தேவஜனமே, இப்ப ஆண்டவர் பாப்பார். நீ பெற்றிருக்கிற ஆவியை கொண்டு ஆர் யூ இந்த வேத வாக்கியங்களின்படி எளிமையுள்ளவர்களாய் வாழுகிற ஒரு வாழ்க்கை இருக்கிறீங்களா? இல்ல ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கிறோம்? ஆனா பாட்டு சொல்லுது என்னவோ, பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும் தோழா. சொல்லுதா இல்லையா? ஐயா சொல்லுதா? ஐயா பாட்டு அது கேட்டு பார்த்துருக்கீங்களா? கண்ணதாசன் பாட்டு என்ன கேட்டுக்கிறீங்க? கண்ணதாசன் பாட்டா இல்ல யாரோ ஒரு பாட்டு ஒண்ணு. உங்க லைஃப் ஃபிளரிஷ்டா வரும்போது 6 மாத காலம் அளவும் கிங்டம் ஆஃப் காட் பார்க்கிறது இல்ல. ஆண்டவர் சொல்றார், ஆவியிலே எளிமையுள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடைய the 7 values will represent the kingdom of the God. If these 7 values doesn't represent the value of the God or the kingdom of the God, நீங்க எதை பிடிச்சிருக்கிறீங்க? அசுத்தாவில நிறைஞ்சிருக்கீங்க. எல்லாம் கேட்டுட்டு கூட என்ன ஆயிடும்? பழைய குருடி கதவை திரட்டி கிளம்பிடுவாங்க. ஆலயத்துக்கு வரும்போது எல்லாம் பரிசுத்தவாக்கி அப்படியே முகம் மலர்ச்சியா இருக்கும். ஆனா நாம் கடந்து செல்லுகிற அனுபவங்கள் இங்கிருந்து போகும்போது உங்களுக்கு சோதனை இருக்கலாம். ஒருவேளை ராஜ்யத்தை கெட்டவர்களா இருந்தா சோதனை, அது கெட்டல அட நம்பால விட்டு போகலாம். நம்பாலா அவனுக்கு இருக்க விரும்புறீங்களா? இல்ல அவருடைய செயல்பாடுகள்ல சோதனையை எடுத்துக்க விரும்புறீங்களா? அவருடைய சோதனை எடுக்க நீங்க ரெடியா இருந்தீங்கன்னா பரலோக ராஜ்யம் உங்கள் மூலமாய் கட்டப்படும். அடுத்தபடியாக அதே மத்திய 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என்னைக்கு நீ ஆவியில எளிமையா இருந்து பார்த்துட்டியோ, இது செல்ஃப் டெஸ்ட். இது செல்ஃபா உங்களை தனிப்பட்ட முறையா உங்களுக்கு இருக்கிற டெஸ்ட். இப்ப நீதிய நீங்க பெற்றுக்கொண்ட பரலோக ராஜ்யத்தின் வல்லமைய இப்ப வெளியே கொண்டு போறீங்க. எதை வெளியே கொண்டு போறீங்க? நீதிய, ரைச்சியஸ் நீங்க வெளியே கொண்டு போறீங்க. அந்த ரைச்சியஸ் இப்ப உங்களுக்காக அல்ல, ஃபர்ஸ்ட் ஆவிலே எளிமையா இருந்தீங்க, உங்களுக்கு வச்சிருந்த டெஸ்ட். இப்ப உங்களை ஆண்டவர் என்ன செய்ய போறாரு? இதே பரலோக ராஜ்யத்தை, அந்த நீதியை கொண்டு போய் இப்ப வெளியே இப்ப கொடுக்க வைக்க போகிற உன்னுடைய வாழ்க்கை சரியா இருக்குதா? அந்த நீதி இப்ப இந்த நீதியின்படியாய் வேதம் சொல்லுகிறது, நீங்க துன்பப்படவீர்கள். உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அரைஸ் ஆகலாம், ஆனாலும் நீங்கள் செய்கிறவர்களாய் இருப்பீர்களானால் நீங்க தான் பாக்கியவான். ஸ்பிரிட் உங்களை தொட முடியாது என்பதை ஊர்ஜிதப்படுத்துகிறான். இங்க உங்களை தட்டி பார்க்கறான், முடியல. இங்கேயும் தட்டி பார்க்கறான், உங்களை முடியலன்னா உங்க ப்ராசஸ் அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது. அந்த ஸ்டேஜ் தான் மத்திய 6ஆம் அதிகாரம் பரலோக ஜெபத்திலே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை 9 10 வாசிக்க கேட்போம். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். லாஸ்ட் comes the prayer. the 7 valuesல என்னது? லாஸ்ட் prayer. இப்ப சொல்றாரு, நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. இங்கே ஒரு கருத்தை நாம் அறிந்து கொள்கிறோம். சித்தம், the will, ஆங்கிலத்தில் will, அவருடைய will
அறிந்து கொள்ளுகிற ஒரு ஸ்லாக்கியம். இப்போ இதை இன்னும் ஆண்டவர் ஸ்ட்ராங் பண்ணி சொல்றாரு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனோ. இப்போ ஒரு ஃபைனல் ஃபோக்கஸ்க்கு ஆண்டவர் கொண்டாடுறாரு நம்மள. இங்க அவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. யார் சொல்றது? இது யாரு? பிதா. இல்ல, இத சொல்ல, இத ப்ரோக்ளைம் பண்றது யாரு? ஜீசஸ் சொல்றாரு. இதை சொல்றவர் ஜீசஸ். முன்னாடி ஜீசஸ் எதை சொல்லி கொடுத்தாரு? லூக்கா மத்தேயு 13ஆம் அதிகாரத்துல அது சொல்லி கொடுத்தது யாரு? அதுவும் ஜீசஸ் தான். இப்ப ஜீசஸ் உங்களை ஒரு நல்ல விதையா, நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டதா, அது 100 மடங்கு கொடுக்கக்கூடிய விதையா நினைச்சு இப்ப நம்மளோட பேசிட்டு இருக்காரு. இப்ப அதே ஜீசஸ் இப்ப சொல்றாரு, மத்திய 5லயும் சொல்றாரு, 6லயும் சொல்றாரு, இப்ப 7ஆவதுலயும் அவர் என்ன சொல்றாரு? 21வது வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. இப்போ இந்த சித்தம் சாதாரண சித்தம் அல்ல, பிதாவின் சித்தம். இந்த சித்தத்தை யாரு செய்றாங்களோ அவங்க தான். வேதம் சொல்லிடுச்சு, என்னன்னு ஏசாமி ஏசாமி தோட்டரம் 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 தோட்டரம், ஒண்ணுமே நடக்காது. தேவ சித்தத்தை அறியாம, பரலோக ராஜ்யத்தின் சித்தத்தை அறியாம, அவருடைய 7 வேல்யூஸ் அறியாம, ஆவிலே எளிமை இல்லாம, நீதியினால் செய்யப்படுகிற காரியத்தை ஒண்ணு கூட செய்யாம, தேவ ராஜ்யத்துக்கு உண்டான வேல்யூஸ் ஒவ்வொன்றும் 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 through prayer நின்று, நீ வேத வாக்கியங்களின்படி நீங்க அதை பிதாவின் சித்தத்தின்படி செய்தாதான் பரலோகமே தவிர என்னை ஜீசஸ் என்பதனாலோ, என்னை மகிமைப்படுத்துவதனாலோ, எனக்காக வாழ்வதனாலோ நம்முடைய வாழ்வு ஒருபோதும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான வாழ்வாக இருக்காது என்று வேதம் சொல்லுது. இவைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? அவங்க எல்லாம் கடல் கரையில் நின்று கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அந்த ஒரு கொஸ்டின் லூக்கா 17ஆம் அதிகாரம். இதான் கொஸ்டின். லூக்கா 17ஆம் அதிகாரத்துல கொஸ்டின். முதல்ல கொஸ்டின், அடுத்த இதுவே உங்களுக்கு ஆன்சரா மாறுது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20வது வசனம் தான் கொஸ்டின். வாசிக்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபொழுது, அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. போதும், அவர் சொல்லிட்டாரு. ஒருவேளை அப்படி அந்த ராஜ்யம் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிருந்தா நீங்க எல்லாருமே அதை வாங்கிட்டு போயிடலாங்க. ஆண்டவர் சொல்றாரு. கேக்குறான், சாமி பரலோக ராஜ்யம் இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, இதெல்லாம் ஐ நோ அபவுட் இட். அது வந்துருமா? அது வராது. அவர் சொல்றாரு கிரீனா 20வது வசனத்துல, இந்த வசனம் என்ன சொல்றது? தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது பிரத்யட்சமாய் வராது. It is not an outward one. It is present inside us. அதுக்கு ஆன்சர் தான்
21வது வசனம் வாசிக்க கேட்போம். இதோ இங்கே என்றும் இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் அதே அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. சொல்லப்படுவதற்கு அது ஏதுவாயிராது. இதோ இதோ தேவனுடைய ராஜ்யம் இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறது என்றார். பரிசேயர்கள் கேட்டார், சாமி அது எங்க இருக்குது? we'll buy it. எங்களுக்கு பணம் இருக்குன்றத இந்த ராஜா எங்களுக்கு வேண்டப்பட்டவர் தான், அதை வாங்கிடலாம். பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது? வாசிக்க கேட்போம். லூக்கா 17:21. இதோ இதோ இங்கே என்றும் இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏதுவிராது. சொல்லப்படுவதற்கு அது ஏதுவிராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். உங்களுக்குள் இருக்கிறது என்றார். அருமையான தேவஜனமே, it is with you. நீங்க நினைச்சீங்கன்னா you can receive the kingdom of God upon you. ஒன்னும் பெரிய காரியமே இல்லை. தேவனை நீங்க தியானிக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற ப்ரீ ரெக்கார்டட், நிறைய ப்ரீ ரெக்கார்டட் இருக்கு உள்ள, அவைகளெல்லாம் உங்களை விட்டு ஒழிஞ்சு போகும். 1 கொரிந்தியர் 13:10 வாசித்து முடிப்போம். நிறைவானது வருகிற பொழுது குறைவானது ஒழிந்து போகும். தேவ ஜனமே, ஆவியானவர் உங்களை நடத்துவாரானால், அவர் நடத்தப்படுவதற்கு உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களானால் தேவ மகிமை உங்களை ஆளுகை செய்யும். நீங்க தேவனுடைய சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் கட்டப்பட வேண்டுமா? Look upon the word who is the Lord Jesus Christ. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க. அது உங்களுக்கு நித்தியத்தை குறித்து கற்றுக் கொடுக்கும். அந்த நித்தியம் தான் கிங்டம் ஆஃப் காட். சோ உங்களை மன்னிக்கிற தேவன். நீ யாரா இருந்தாலும் பரவாயில்லை. உங்க சாபத்தையோ உங்க பாவத்தையோ உங்க பாரம்பரிய கட்டுகளோ அது உங்களை ஆளுகை செய்கிறது என்பதை மறந்து அதை தூக்கி போடுங்க. நீங்க தப்பு செய்தீங்க, பிரச்சனைக்குள்ள இருக்கிறீங்க, நான் ரொம்ப நஷ்டமாயிட்டேன், அதை நினைச்சு கஷ்டப்பட வேண்டாம். இந்த கிங்டம் ஆஃப் காட் உங்களுக்குள் வருமானால் அது குப்பையை போல போயிடும். எந்த பிரச்சனை இருக்கிறியோ அது குப்பையை போல் போய்விடும். கர்த்தருடைய ஆவியானவர் உங்க மேல இறங்குவாரு. அவருடைய நீதியினால் உங்களை நிரப்புவார். நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அடைகிற சாக்கியத்தை இதே பூமியிலே பெறுவீர்களா?